நெற்றிக்கு அழகு திருநீரே. அதனால்தான் நீரில்லா நெற்றி பாழ் என்று கூறியுள்ளனர். திருநீர் வைப்பது ஒரு சாதாரண பழக்கமல்ல. அது ஆன்மீகத்திலும் அறிவியலிலும் முக்கியமான ஒன்று. பழமையான காலத்திலிருந்தே வீட்டில் வழிபாடு செய்யும்போது, வெளியே செல்லும்போது, கோயிலுக்கு சென்றதும் திருநீறு அணிவது ஒரு மரபாக உள்ளது. கோயில்களில் வழங்கப்படும் முக்கியமான பிரசாதம் கூட திருநீறுதான். சிலர் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து தினமும் பூசிக்கொள்வதும் உண்டு. துக்க நிகழ்ச்சிகளுக்குப் பிறகு குளித்து திருநீறு பூசிக்கொள்வது உடல் மற்றும் மனத் தூய்மையை குறிக்கும். திருநீறு உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும். அதனால் இதற்கு வெந்நீரு என்ற பெயர் உள்ளது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் மாட்டுச் சாணத்தில் உள்ள நச்சு நீக்கும் தன்மை திருநீற்றிலும் இருப்பதால் இது ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. அதனால்தான் கவசத் திருநீறு என்று கூறப்படுகிறது. மேலும் நெற்றியில் அணியும்போது நேர்மறை ஆற்றலை வழங்கும் என்று நம்பப்படுகிறது. நாம் மண்ணிலிருந்து பிறந்து மண்ணோடு கலப்போம் என்ற நிலையாமை உண்மையையும் இது உணர்த்துகிறது. மேலும் தீய எண்ணங்கள் மற்றும் துர்சக்திகளிலிருந்து காத்து நம்பிக்கையையும் வெற்றியையும் தருகிறது. இதனால் திருநீறு என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியல் மற்றும் உளவியல் முக்கியத்துவமும் கொண்டது.